வெல்கம் பேக் டு அகே ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக ஒரு பீட்சா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். அதை இது மாதிரி கிரேட்டரில் பெரிய சைடில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம செய்ய போகிற பேஸ் இந்த பொட்டேட்டோ வச்சு தான், அதனால் எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பாயில் பண்ணி கிரேட்டர் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கிறோம். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி எடுத்துருக்கோம் பாயில் பண்ணி. கேரட் கேப்சிகம் நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ எப்படி ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிரேட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு ஃபுல் எக் உடைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஒயிட் யாக் ரெண்டுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எல்லோ பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எல்லோ ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நீங்கள் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணும்போது உப்பு சேர்த்து பாயில் பண்ணுறீங்க, இதுக்கு உப்பு சேர்க்கும் போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொத்தமல்லி தழை. இந்த பேஸ் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இதுதான் நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி பீஸாவோட பேஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு முட்டையோட ஈரப்பதத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாகியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான், சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கோம். அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், நீங்கள் ஆயில் இல்லைனா கீ எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் ப்ரிஃபரன்ஸ். பட்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ச்லா வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு டவ் வந்து 2 பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பாதி எடுத்து இந்த மாதிரி பேனில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் இருக்கும், ஆனால் ஒன்ஸ் வந்து கீழே அந்த பேஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு சைடு நல்லா வேகணும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 சைடு நல்லா வெந்தால் தான் திருப்பி போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்க்குறோம். நாங்கள் கேரட் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட பிக்கிள், ஆலிவ்ஸ் எல்லாம் நீங்கள் பன்னீர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ நம்ம கிட்ஸ்க்கெலாம் கொடுக்கும்போது சாப்பிட்றப்ப பீட்சானே ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக நாங்கள் சீஸ் ஸ்லைசஸ் எடுத்துருக்கோம். ஒரு பெரிய ஸ்லைஸ் எடுத்து அதை 4 பீசஸாக கட் பண்ணி 4 சைட்ஸ்லேயும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீஸ் க்யூப்ஸ் கூட நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க பாதி உருளைக்கிழங்கு பேஸ் அதுவும் மேலே வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க.
இது ஃபுல்லாக கவர் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்சைட் டவுன் பண்ண போகிறோம். ஒரு பிளேட் வச்சு அப்படியே கடாயிலேருந்து அப்சைட் டவுன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்க பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடும் நம்ம வேக வைக்க போகிறோம். கடாயில் கொஞ்சமாக பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது மூவ் ஆகியிருந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஷேப்க்கு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் லோ ஃப்ளேமில் 5 minutes நம்ம குக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் சைடும். ஸோ அதே மாதிரி அப்சைட் டவுன் பண்ணி நம்மளோட பீட்சா எடுத்துட வேண்டியதான். எந்த பேஸுமே இல்லாமல் சூப்பராக நம்ம ஹெல்த்தி பீட்சா வெஜ்ஜீஸ் வச்சே ரெடி ஆகிடுச்சு. அந்த சீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். உங்கள்கிட்ட பீஸா டாப்பிங் இல்லைனா ஏதாவது ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். நம்ம சீஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அப்படியே வாயில் மெல்ட் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.